ஏஜஸ் அதாவது வயது கணக்குல இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அதாவது எக்ஸ் ஒய் இஜெட் உடைய தற்போதைய வயதுகளின் சராசரி 44. 8 ஆண்டுகளுக்கு முன்பு எக்ஸ் மற்றும் ஒய்யின் வயதின் சராசரி 38 எனில் இஜெட்டின் தற்போதைய வயது என்ன கேட்கறாங்க. எக்ஸ் ஒய் இஜெட் உடைய தற்போதைய வயதுகளின் சராசரி 44 அப்படிங்கிறாங்க. எப்பவுமே சராசரி அதாவது ஆவரேஜ்னு சொன்னா இங்க எத்தனை பேரோ அத்தனை பேர்த்தால இந்த வேல்யூ பெருக்கணும். ஸோ இங்க 3 பேர் 1 2 3 பேர் இருக்கிறாங்க. அப்ப 44 × 3 132. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ் ஒய் இது எப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இவங்க வயதின் சராசரி 38 அப்படிங்கிறாங்க. இங்க 2 பேர் அப்ப 38 × 2 76. ஸோ இந்த 76 வயசு அப்படிங்கிறது 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இவருக்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒய்க்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடி 2 ஆட் பண்ணுங்க. 8 + 8 16. ஸோ அந்த 16 இது கூட கூட்டணும். அப்போ 76 + 16 92. ஸோ டோட்டலா 92. ஸோ இது எக்ஸ் ஒய்க்கான வயசு 2 பேர்த்தோடைய வயசு. இது 3 பேர்த்தோடைய டோட்டல் வயசு. ஸோ அப்ப 132 இருந்து 92 மைனஸ் பண்ணா 132 - 92. ஸோ இதுல எக்ஸ் ஒய் இஜெட் 3 பேர் இருக்காங்க. இதுல எக்ஸ் ஒய் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அப்ப மைனஸ் பண்ணா இஜெட்டோட வயசு தான் கேட்கறாங்க. அப்ப இஜெட்டோட வயசு என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 132 92 போச்சுன்னா 40. ஸோ அப்ப இஜெட்டோட வயசு பார்த்தோம்னா 40. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி எந்த சம் பாருங்க ஏ பி சி உடைய தற்போதைய வயதுகளின் சராசரி 25. 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பி யின் வயதுகளின் சராசரி 15 எனில் சி யின் தற்போதைய வயது கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.